வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா ஒரு இக்கட்டான முடிவை நம்ம சின்னத்தை சந்திரகலாவை எடுக்க வைக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த பாருங்கம்மா, காசு வெட்டி போட்டு நம்ம சித்திக்கும் சிவனாண்டிக்கும் உள்ள உறவை பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம், ஆமா சந்திரா, இதை நான் உனக்கு கேட்கணுன்னு தான் இருக்கேன். நான் உன்னை தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் உனக்கும் கணவர் சிவனாண்டிக்கும் எந்த விட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு நீ பஞ்சாயத்தில் நிரூபிக்கணும். அதோட காசை வெட்டி போட்டு அந்த உறவை முறிக்கணும் அப்படின்னு சொன்னாரோ. அக்கா காரிய பழிவாங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலைமையில நான் ஆயிருக்கேன்னா அதுக்கு ரேவதி தான் காரணம். அவளை விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலா. அதோட பார்த்தோன்னா கோயிலில் கூட்டிகிட்டு போகிறாங்க, பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. காசை வெட்டி போட்டு நம்ம சிவனாண்டிக்கும் சந்திரகலாவுக்கும் உள்ள உறவை முறிக்கிறாங்க. சிவனாண்டி மூஞ்சில தாலியை கலத்தி நம்ம சந்திரா வீசுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சந்திரா நம்ம சிவனாண்டி கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, என் அக்கா காரியை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு எல்லா மதிப்பும் கிடைக்கணும்னா என் அக்கா கைவசம் நான் இருக்கணும். அப்போ தான் அவளை நம்ப வச்சு கழுத்திருக்க முடியும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்ணீர் மல்க நம்ம சந்திரா தாலியை தூக்கி சிவனாண்டி முகத்தில் எரிய வச்சுட்டாங்க நம்ம ரேவதி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க, மண்ணெண்ணெயை தூக்கி தன்னோட உடம்புல சந்திரா ஊற்றுற உடனே நம்ம சரி அரண்டு போகிறாங்க. நிறுத்து சந்திரா, நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் நீ உன்னை அக்கா தங்கச்சியாக நான் உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்றனா ஒரு வழி பண்ணணும். என்னக்கா நீ பண்ணணும்னு சொல்கிற, நான் பண்ணுற தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாரு, நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். உனக்கும் சிவனாண்டிக்கும் எந்த விட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு நீ பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடியே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சித்தி நம்மளை காசை வெட்டி போட்டு பிரித்தாங்களா, அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கண்டாமா அப்படின்னு நம்ம ரேவதி உடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா, இப்படி பிரித்தா மட்டும் அந்த திருமண உறவு முடியாதுமா. காசை வெட்டி போட்டு எனக்கு செய்தாங்களா சித்தி, அதே மாதிரி காசை வெட்டி போட்டு சிவனாண்டிக்கும் நம்ம சித்திக்கும் உள்ள உறவை அறுத்து விடணுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சந்திரா அப்படியே நடுங்கி போகிறாங்க. எல்லாம் இந்த ரேவதி ஏற்றி விட்டு நம்ம அக்கானுகாரி நம்மளை இதெல்லாம் பண்ண வச்சுருவா போல இருக்கு அப்படின்னு நடுங்கி இருக்கிறாங்க. என்ன சந்திரா நினைக்கிற, சிவனாண்டி உனக்கு தேவையில்லை, அப்போ இதையும் பண்ணிரு. கண்டிப்பாக காசை வெட்டி போட்டு சிவனாண்டிக்கும் உனக்கும் உள்ள உறவை முறிச்சிரு. ஏம்னா எல்லாரும் உனக்கும் சிவனாண்டிக்கும் இன்னும் கணவன் மனைவி உறவு இருக்குது அப்படின்னு ஊரில் உள்ளவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த தப்பை திருத்தணும்னா இதுதான் வழி. அதனால் இந்த உறவை முறிச்சு விடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலா அப்படியே நடுங்கி போகிறாங்க. பஞ்சாயத்து கூடுது. நம்ம சிவனாண்டியும் பஞ்சாயத்துக்கு வராங்க. எதுக்காக இப்போ சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல, வாங்க சித்தப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முத்துவேலை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா கூட வராங்க. என்ன சந்திராவையும் கூட்டி கொண்டு விட்றா அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாருங்கள், என் தங்கச்சிக்கும் சிவனாண்டிக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவள் வாயிலிருந்தே சொல்லி இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டத்தில் காசை வெட்டி போட்டு பிரிக்க போகிறோம் அந்த உறவை அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம சிவனாண்டி அப்படியே அடர்ந்து போய் நின்னம். சந்திரா வேண்டாம், இந்த முடிவை எதுக்காக நீ எடுத்த, வேண்டாம் சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கும் உனக்கும் எந்த விதமான ஒட்டம் உறவும் கிடையாதுடா அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு அழுகையுடன் நம்ம சந்திரகலா அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு சொல்லாங்களா. அதே நேரம் நம்ம ரேவதிக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு செய்தது மாதிரியே நான் என் சித்தியாருக்கு செய்துட்டேன். இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னையும் ராஜாவையும் பிரிக்க நேரம் எனக்கு எப்படி துடிச்சிருக்கோம், எனக்கு எப்படி கோவப்பட்டிருப்பேன். எனக்கு அதெல்லாம் இப்போ உன்னை பழி வாங்கி தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சந்திராவை பார்த்து ஒரு லுக் விட்றாங்க. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி என் தங்கச்சிக்கு என் மேலே எவ்வளோ பாசம், அவள் சிவனாண்டியையே முறிச்சு விட வந்துட்டா அப்படின்னு சொல்ல நேரம், கரெக்டாக கோயில் பூசாரியெல்லாம் வந்தாச்சுமா, காசு வெட்டி போடவும் தயாராகிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம். முதல்ல தாலியை அறுத்து இந்த சிவனாண்டி முகத்தில் விட்டறி சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா தாலியை கலத்தாத அப்படின்னு நம்ம சிவனாண்டி ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தாலியை கலத்தி நம்ம
சந்திராகளை கண்ணீரோடு வந்து வச்சுக்கிட்டு சிவனாண்டி முகத்தில் விட்டறிகிறாங்க. சிவனாண்டிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா மோகனை, நம்ம ஒரு கணக்கு போட்டு வந்துருந்தா இந்த சாமுண்டேஸ்வரி சந்திராவையே தாலியை கலத்தி உன் முகத்தில் விட்டறிய வச்சுட்டாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பூசாரி வந்தாச்சு. அப்போ தான் இந்த சிவகாமி பொண்ணு சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் உள்ள உறவு இந்த நேரத்தில் முறிக்கப்படுது அப்படின்னு வந்து பூசாரி வந்து சாமியை சாட்சியாக வச்சு காசை ஒரு சுத்தியலில் தட்டி முறிச்சு விட்றாங்க. நம்ம சந்திரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கங்க. நம்ம ரேவதி வந்து இந்த நிலையில தான் நான் அன்னைக்கு நின்றுருப்பேன், நீங்கள் செய்த செயலில் நான் புழுவாக துடிச்சிருப்பேன்ல, அதே மாதிரி நீங்கள் துடிக்கணும், அதுக்காக தான் இந்த பாடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டம் முடிஞ்சு கலைஞ்சு போகிறாங்க. நம்ம சந்திரா அப்படியே வந்து கதிகலங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியும் பெய்யாச்சு. அப்போ தான் சிவனாண்டி போய், எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தா சந்திரா, உனக்கு ஏன் புத்தி கெட்டு போச்சா என்ன, சாமுண்டேஸ்வரி சொன்னானா நீ எதுக்காக இந்த முடிவை எடுத்த இல்லை, என் அக்கா அந்த வீட்டுக்குள்ளே என்ன தங்கச்சியாக ஏற்றுக்கன்னா நீ வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து இந்த ஒரு முடிவை சொன்னால் தான் ஏற்றுக்கிடவே அப்படின்னு வந்து சொன்ன, அப்படி உனக்கு இப்படி தாலியெல்லாம் தூக்கி தூர போட்டு நம்ம உறவை பிரித்து ஒரு வாழ்க்கை வாழணுமா சந்திரா, இவன் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி கேட்க நேரம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் இந்த முடிவை எடுத்தேன், நீ நம்ம ரெண்டு பேரும் உறவே இல்லைன்னு ஆன பிறகு எப்படி நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் சந்திரா, இது தப்பு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என் அக்காக்காரியை பழி வாங்கினா அவள் கூட இருக்கணுங்க, அவளுக்கு கிடைக்க மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் மரியாதையோட சந்தோஷமாக வாழணும், அதுக்கு தான் நான் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தேன், எனக்கு வேற வழி இல்லை, அவள் கூட இருந்தால் தான் அவளை குளிப்பறிக்க முடியும், காலை வர முடியும், அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த வீட்டில் இல்லாட்டினா அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த வீட்டுக்குள்ளே நுழையன்னா என் அக்கா போட்ட கண்டிஷனே இந்த தாலியை கலத்தி எறியணும், அதுவும் இல்லாமல் இந்த ரேவதி அவள் இலக்கி விட்டு என் அக்காக்காரி காசை வெட்டி போட்டு நம்ம திருமண பந்தத்தையும் முடிக்க வச்சுட்டா, அவள் தான் காரணம், அவளையும் அவள் புருஷனையும் கழுத்தை குத்தி வெளியே தள்ளி என் அக்காக்காரியை நடு ரோட்டில் நான் கொண்டு வந்து விடணும், அதுக்கு இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த சைடு சாமுண்டேஸ்வரி என் தங்கச்சி என் மேலே உயிரே வச்சுருக்கா, அவள் அந்த திருமண பந்தத்தை எனக்காக வந்து முறிச்சிட்டா, அவள் வந்து என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம சிவனாண்டிக்கிட்ட கவலைப்படாதுங்க, நான் இதுக்கெல்லாம் என் அக்காக்காரியை பழி வாங்கி அந்த ரேவதியையும் ரேவதிக்கு மாப்பிள்ளையையும் பழி வாங்கணும், அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நான் வந்து இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிற ஒவ்வொரு நொடியும் என் அக்கா வீட்டுக்கு ஆபத்தை உண்டு பண்ணதான், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு வராங்கங்க. இங்கே வந்ததோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி என் தங்கச்சியும் இது ஒரு மறு வாழ்க்கை மாதிரி அப்படின்னு வந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்காங்க. அம்மா நீங்கள் உங்கள் தங்கச்சினி உயிரே வச்சுருக்கீங்க, அவள் என்ன திட்டத்தோட இந்த வீட்டில் வாரான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து நினைக்கிறேன். வணக்கம்.